இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா பைக் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தாங்க வாங்க போயிட்டுருக்கேன். அண்டர்பில்லி ப்ரோ டிஸ்க்கு அதுக்கடுத்து ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணலான் இருக்கேன். எனக்கு இப்படி ஆகும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. நான் நேற்று ஈவினிங் தான் நான் நினச்சேன், பார்த்தா இன்றைக்கி வந்து பைக் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பிபிஎஃப்ஓ பண்ணலான்னு அதுவும் முடிவு பண்ணேன். கடைசியாக வந்து ஒரு அண்ணன் வந்து 3500 பண்ணித்தரேன், 3500 7 இயர்ஸுக்கு வந்து 4000 அப்படி பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் என்ன நினச்சிருக்கேன்னா பிபிஎஃப் வேண்டாம், ஏன்னா எப்பப்பெல்லாம் பிபிஎஃப் நினைக்கிறோம் அப்பப்பெல்லாம் வேண்டாம்னு நினச்சிட்டே இருக்கேன். சரி அட்லீஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு மக்களாச்சும் பிபிஎஃப் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது கூட போட முடியல. அது குவாலிட்டி நசுக்குனா நல்லா நசுக்குதா, அப்போ அதோட ப்ரைஸே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அது போனால் கூட பரவாயில்ல, புதுசு கூட வாங்கி போட்டுக்கலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டே இருக்குங்க. வேறு பட்டு இது வேறு ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடாது ரொம்ப குளிருது இங்கே, செம்ம மழை. அதனால தான் நான் அந்த சொட்டர் மாதிரி ஒன்று போட்டு வந்தேன். இன்றைக்கி என்ன வேலை நடக்கணும்னா 100 பில்லி எப்படியும் ஒன்று வாங்கிடணும். வாங்கிட்டு ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சிக்கிறீங்களா இல்லை ஸ்ப்ரே அடிச்சிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஒரிஜினல் எவ்வளோன்னா ஒரிஜினல் வந்து காஸ்ட்லியாக வரும், அதேமாதிரி ரொம்ப நாளைக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நாம் கம்மலை தானே வேலை செஞ்சோம், அங்கே வந்து பெயிண்டிங்லாம் அடிப்பாங்களாம். அந்த அண்ணாட்ட கேட்டேன், பிடியில் இருந்தார். அவர்கிட்ட கேட்டவாட்டி என்ன நான் இப்போதைக்கு ஒரு 6 மாதம் தாங்குற மாதிரி நான் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடிச்சுக்கோ அப்படின்னாரு. ரொம்ப நாள் இருக்குமா இல்லை உடனே போயிருமான்னு கேட்டேன். ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுனா அதுவும் ரொம்ப நாள் லைஃப் வரும் அப்படி தான் சொன்னார். சரி அப்புறம் எதுக்கு நம்ம காசை வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு நம்ம இப்போதைக்கு 100 பில்லி போட்டு நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் மட்டும் அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் போயிட்டுருக்காங்க. இப்போ டைம் வந்து 4 மணி ஆகுது. 4:15 அந்த கடைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் 30 நிமிஷம் போட்டிருக்கேன். எப்படி 4:30 ஆகிடும் போல். மொத்தம் இப்போ போகிறதில் மொத்தம் 2 வேலை முடிக்கணும். ஒரு வேலை 100 பில்லி வாங்கி பெயிண்ட் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர் ஒர்க்குங்க. அதுக்கடுத்து ப்ரோ டிஸ்க் வந்து அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் பெரிய பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பொங்கல் டைமில் மாசாக இருக்கணும் வண்டி, அதுதான் நம்பிட்டு தான் போயிட்டுருக்கேன். எல்லாத்தையும் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ அது உடனே வந்தாலும் வரும். நான் வந்து பைக் மைலேஜ் டெஸ்ட் தாங்க எடுக்கலாம்னு நினச்சேன், எடுக்க முடியாமல் போச்சுங்க. மழை வந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் கமாண்ட் ரிவ்யூ போட்டேன். கமாண்ட் ரிவ்யூ வந்து கண்டென்ட் இல்லாதப்போ போடலான்னு நினச்சேன். ஏன்னா கமாண்ட் ரிவ்யூ போட்டாவே ஸ்டாப் பண்ணுவோம் அந்த யூடியூப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேறு வழி இல்லாமல் போட்டேங்க. கரெக்டாக கூட வீடியோ எடிட் பண்ணல. ஆனால் இப்போ நடக்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டடுங்க. டைல் டைரி வந்து உனக்கு ப்ரொமோட் பண்ணவா அப்படின்னு கேட்டுச்சா. டைல் ரைடிங்கெலாம் இப்போ மாற்றுற மாதிரி ஐடியா இல்லை, டயர் அகர் போடுற மாதிரி ஐடியா இல்லைங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ மாடிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ மாடிஃபை பண்ணலான்னு இருக்கிறேன். வீலில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டலான்னு இருக்கிறேங்க, ஒயிட் கலர் ஸ்டிக்கரு. அது தான் ஒட்டலாமா வேண்டாமான்னு ஒரு ஐடியாவே இருக்குது. நம்ம ப்ரோ டிஸ்க்கு போட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஒயிட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி வீல் வந்து பிளாக் கலரில் அது நல்லா இருக்காது. பார்க்குறேன், யோசிக்கிறேன். இப்போதைக்கு 2 தான். ஒன்று மின்னல் மாதிரி ஒன்று, இன்னொன்று டியூக்கு. இது 2 மட்டும் போட்டால் போதும். டியூக்கு வேறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது மட்டும் நடந்தால் போதும். டைமிங் வந்து நமக்கு இருக்கிறது 2 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 2 மணி நேரம் எல்லா வேலையும் முடியணும். ஏற்கனவே நம்ம அந்த கடைக்கு தான் போயிருந்தோம். அந்த கடைக்கு போய் தான் நம்ம டெம்பர் கிளாஸு நெக்ஸ்ட்டு வந்து இதோட நம்பர் பிளேட் கார்டு. ஆனால் நம்பர் பிளேட்டு கார்டு தாங்க கொஞ்சம் விலை அதிகமாக சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆன்லைன்லேயே அதே ரேட்டு தான் இருந்துச்சு, இவர் விற்றதான் என்கிட்ட அதே ரேட்டு தான் விற்றார். அப்புறம் இதெல்லாம் அவர்கிட்ட தான் வாங்கினேன். அவர் கடை பேர் வந்து வீகா மோட்டார்ஸு. இப்பயும் நான் அவர்கிட்ட தான் கேட்டிருக்கேன், ஆனால் 100 பில்லி இருக்கா, நான் அவங்ககிட்ட ஏற்கனவே வந்திருக்கேன் அப்படின்னா. சரி வாங்க பார்த்துக்கலாம் இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே அதான் போயிட்டுருக்கேன். 1800 சொன்னார். 1500 தரேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் போய் என்ன தான் சொல்கிறாருன்ட்டு. நான் ஒரு கடையை காமிக்கிறேன். கேமராவுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரிலங்க, கீழே கத்திடுச்சு. பேட்ரி இப்போ தான் புதுசாக வாங்கி போட்டேன் 3500 கொடுத்து. மேனுஃபேக்சரிங் டேட்டு பார்த்தப்பே நினச்சேன் 2 இயர்ஸ் முன்னாடியே. ஒழுங்காகவே சார்ஜர் ஏற மாட்டேங்குது, அப்புறம் நோ பேட்டரின்னு வருது. ஹை பிட்ரேட்டில் வச்சு வீடியோ ரெக்கார்டு பண்ணவே பேட்ரி வீக் ஆன மாதிரி ஆகிடுதுங்க. அப்புறம் எதுக்கு தான் அந்த ஹை பிட்ரேட் கொடுக்கணும்? ஸ்டாண்டர்டில் வச்சா வீடியோ குவாலிட்டி புள்ளி தெரியுது. இப்போ ஸ்டாண்டில் வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, கேமரா பேட்டரி போயிடுச்சுன்னா மறுபடியும் இதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ குவாலிட்டியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். சரி ஓகேங்க, நான் அது கிட்ட போய்ட்டு மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் போது என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த டைமில் போயிட்டுருக்கேன் வேறு. எனக்கு நாளைக்கு போகவும் மனசு இல்லை. நாளைக்கு ஒன் டே இருக்குல்ல, நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது கடை எல்லாம் மூடிருப்பாங்க பாலா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஞாபகமாக இருக்கேன். பாலாங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த பாலாங்கிற வார்த்தை நான் இங்கே ஸ்டிக்கர் ஒட்டலான்னு இருக்கேன். நான்
பாலா அப்படின்னு சொல்லிட்டு நான் 10th படிக்கும்போது 10th இல்லை 9th படிக்கும்போது ஒரு அண்ணன் வந்து 10th படிச்சிருந்தார். அவர் கபில. அவர் எப்பயுமே அவர் தான் ஃபஸ்ட்டு என்னைய பாலா பாலா அப்படின்னு சொன்னாரா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாலான்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து கற்றுவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வருவேன். அதுக்கடுத்து ஒரு சில பேர் பாலானாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் பாலா அது ஃபுல் பேர் சொல்ல மாட்டாங்க, பாலான்னு சொல்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க. கூப்பிட்றீங்க எல்லோரும். இன்றைக்கி வந்து பொங்கலுங்க. இன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு வந்தாச்சு. மண்டே தான் பண்ணியிருந்தோம். நைட் ஆயிடுச்சுங்க. நைட் 8 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. அதனாலே கொஞ்சம் விளாக் எடுக்கலை. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து 250 டியூக்குன்னு இருக்கும். நான் அந்த ஸ்டிக்கரை எடுத்துடலாம் தான் சொல்லி பார்த்தேன். அப்புறம் இவ்வளோ மனுஷன் என்ன நினச்சினா அதை எடுக்க வேண்டாம், அது மேலே ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா பிபிஎஃப் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் ஆயிடுச்சு. எப்பட்றா பிபிஎஃப் அதெல்லாம் பட்ஜெட் எகிருமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம ஸ்டிக்கர் கடையில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேங்க. ஸ்டிக்கர் கடைக்கு போனோடனே ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு மேலே நீ என்ன சொல்கிறேன் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பையன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் ஃபோட்டோவில் காமிச்சு இது மாதிரி மின்னல் மாதிரி இருக்கும், இது மாதிரி தான் மின்னல் மாதிரி கிடையாது, அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதில் ஒரு மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த பிக்சரை எடுத்து இதையும் எடுத்து கொஞ்சம் ஒரு லைட்டை மாடிஃபை பண்ணி அப்படியே போட்டாங்க. நானும் வேறெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் அந்தளவுக்கு செட்டாக வர மாதிரி தெரில. சரி ஓகே நமக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து டியூக்குன்னு இருக்குது. டியூக்கு நான் ஒட்டினேன். ஃபாண்டு வந்து வேறு, அந்த ஃபோட்டோட இருந்த ஃபாண்டு வேறு, இந்த ஃபோட்டோட இருந்த ஃபாண்டு வேறு. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு பாலான்னு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னலைங்க, இதை வந்து வெட்டிட்டேங்க. கீழே வந்து கோல்டு எல்லோ மாதிரி, அதுக்கப்புறம் பாலா. இந்த ஒயிட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும். நான் கொஞ்சம் மற்ற வண்டியோட கொஞ்சம் லுக்காக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ நான் இருக்கிற இடத்துலேயே நிறைய பேர் இந்த மாதிரி டியூக் 250 வச்சுருக்காங்க. நான் கூட இருக்காது அப்படின்னு நினச்சேன். நான் எங்கே ஊருக்கே வரதில்லை. இப்போது விளாக் எடுக்கிறதுனால தான் ஊருக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கேன், அதுவும் இந்த வண்டினால. ஏன்னா ஊருக்கே வர மாட்டேன், சென்னையில் தான் இருப்பேன். இங்கேயே R15, MT15, அப்புறம் டியூக் 250, 200 இங்கேயே கொஞ்சம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. எப்பட்றா நம்ம ஊர்லேயே இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே நம்ம வந்து டியூக்கு 250 எடுத்ததே பெரிய விஷயம். அதுக்கடுத்து நம்ம பைக் எடுத்தால் ICC எடுத்துருவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். செயினுக்கு வந்து லூப் அடித்தேன், கிச்சு கத்திக்கிட்டே கிடந்துச்சு. கிச்சு கத்திட்டுன்னு சொன்னாங்க, அது செயின் தான் ப்ராப்ளம் போனாங்க. ஓகே எஸ் அந்த லூப் தான் நீ அடிக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஷோரூமில். நான் இப்போதைக்கு இந்த லூப் அடிச்சிருக்கேன், பார்ப்போம் ஓகே தான் பார்ப்போம். இல்லைன்னா அவங்க சொல்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி அதே அடிச்சிக்க வேண்டியதான். அது மட்டும் ரேட்டு மட்டும் 350 ரூபாய்க்கு பக்கமாக வருது. வண்டியில் மேக்ஸிமம் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ட்ரிபிளி போட்டுவிட்டேன், ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன், அதுக்கப்புறம் ப்ரோ டிஸ்க் போட்டிருக்கேன். இது மூணுமே பண்ணியிருக்கேன். பார்க்கறது லுக்கு சூப்பராக தாங்க இருக்குது. அப்புறம் இன்னும் ஒன்றே ரேடியேட்டரை மாடிஃபை பண்ணணும். அது இது கார்டு மாதிரி இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அதை மட்டும் பண்ணிவிட்டேன், நல்லாயிருக்கும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ எதாவது எண்ட் பண்ணிக்கிறேன்.